கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை. அப்பொழுது தாமார் தன் தலைமேல் சாமலை வாரி போட்டுக்கொண்டு தன் தரித்திருந்த பலவனமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 19வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, தாமாரை குறித்து நம்ம முதலாவதா பார்க்க போறோம். தாமார் ஒரு தாவீது ராஜாவோட பெண் பிள்ளை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு தாவீது ராஜாவோட பெண் பிள்ளை. அவர் தான் பெரிய ராஜாவா இருக்காரு. ஆனா அவரோட பிள்ளைக்கு இங்க ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவங்க கற்பை இழந்து போறாங்க. அவங்க எந்த ஒரு தவறும் செய்யல, எந்த ஒரு பாவமும் செய்யல. ஆனா அவங்க தன்னை ஒருத்தர் கற்பழி. இன்னைக்கும் அநேகர் பிசாசானவன், பாம்பானவன், வல்லு சர்ப்பமானவன் வஞ்சித்து போடுகிறான். எப்படி ஏவாளை வஞ்சித்து போடுறானோ அதே மாதிரி இங்க தாமாரும் வஞ்சிக்கப்படுறாங்க. அப்போ அவங்க அழுது கொண்டு போறாங்க, சத்தமிட்டு அழுது கொண்டு போறாங்க. இங்க ஒரு தாவீது ராஜாவோட பெண் பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் நடக்குது. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னா, யோசேப்பு போல இருக்க வேண்டும். யோசேப்பு தன்னோட கற்பை ஒருத்தவங்க சூறையாட ஒரு பெண் வரும்போது கூட தன் கற்பை காத்து கொண்டு அவர் எப்படி ஓடினார். அவரு அப்போ வஸ்திரத்தை கூட மறந்து அவர் ஓடி தன் கற்பை காப்பாத்தி கொண்டார். ஆனா இங்க தாமார் வஞ்சிக்கப்படுறாங்க. எப்பயுமே நம்ம ஒரு புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. 3வது காரியம் ரெபெக்காலையும் ஈசாக்கை போல நம்ம இருக்க வேணும். தாமாரை போல நம்ம வஞ்சிக்கப்பட்டு போகாம யோசேப்பு போல நம்ம தன்னோட கற்பை காப்பாத்து கொண்டால் நமக்கு ரெபெக்காலையும் ஈசாக்கை போல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. இங்க தாமார் வஞ்சிக்கப்பட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவங்க ராஜாவோட பெண் பிள்ளையா இருந்தும் அவங்க அம்மோன்னால கற்பழிக்கப்படுறாங்க. அதுக்கான ரீசனை இதோட பார்ட் 2 வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த நாளையில இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்டு யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? ஆமென். ஹல்லேலூயா.